இது எல்லாமே இன்னைக்கு உதயநிதி ஐயா அப்படிங்கிற ஒருத்தர் எடுக்கிற முடிவுகளுக்குள்ள போகுது. அது ஆரோக்கியமானது இல்ல திமுகவை பொறுத்தவரை. 26க்கு பிறகும் திமுக இங்க இருந்ததுன்னா ஆண்டவன் தன்னையே காப்பாற்றிக் கொள்வதற்கு வாய்ப்பு. ஒருத்தன் போய் கொலை செய்யறான், 6 பேரோ 10 பேரோ கொலை செய்யறாங்க. கொலை செஞ்சுட்டு நானே போய் சரணடைகிறேன் வந்து சரணடைகிறான். சரணடைகிறவன்லாம் ஒருத்தன் என்கவுண்டர்ல செத்து போறான் அப்படின்னு சொன்னா இது மக்களுக்கு புரியாதா? இது எல்லாமே 2026 வரைக்கும் நடக்கும். இதை விட மோசமா இருக்காதுங்கிற ஒரு நம்பிக்கையில மட்டும்தான் நம்ம காலத்தை தள்ள முடியும். அமுதா பற்றி உங்களுக்கு சரியா தெரியணும்னா 2011 நினைக்கிறேன், அந்த தேர்தல் போது பணம் கொடுக்க வந்த போது சுத்தி சுத்தி அடிச்சாங்க. மிக நேர்மையான ஒரு அரசு அதிகாரி. ராதாகிருஷ்ணன் ஐயா பத்தி உங்களுக்கு சொல்லணுங்கிறதே இல்ல. அவர் ஏற்கனவே 2 வாட்டி பலிகடை ஆக்கினாங்க. கோவிட் போது அவர் அற்புதமா பணி செய்தாலும் அவர் தான் இந்த டான்ஜெட்கோ விஷயம் சம்பந்தமா, அந்த ஆர்ஜிஆர் விஷயம் சம்பந்தமா, அந்த டெண்டர் விஷயம் சம்பந்தமா அண்ணாமலைக்கு சொல்லிட்டாருன்னு நம்பி அதற்காக சில விஷயங்களை செய்தாங்க. தேர்தல் முடிஞ்ச உடனே யார் சரியா செயல்படாதனால, யார் ரொம்ப நேர்மையா இருந்ததுனால, அவங்க நினைத்ததை அவங்களால சாதிக்க முடியலையோ அது ஒரு பெரிய லிஸ்ட் உதயநிதி கிட்ட போய் சேர்ந்து அதை வைத்துக் கொண்டு இல்லைங்க இவங்களெல்லாம் மாத்திட்டீங்கன்னா இருந்தது, இல்லைன்னா 2026ல இதை விட வேகமா செய்வாங்க. உட்கார வச்சு ஒருத்தனுக்கு நிறைய பணம் கொடுத்து ஏகப்பட்ட வாக்கெல்லாம் போட்டு திரும்ப திரும்ப ஜெயிக்க வச்சிங்க அப்படின்னு சொன்னா கலகலப்பு சந்தானம் மாதிரி, ஏய் நீ போய் இந்த மூட்டையை அங்க எடுத்து வை, அந்த மூட்டையை கொண்டு போய் நீ இங்க வை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மோசமான ஒரு ஆட்சி. உதயநிதி ஐயா எல்லாம் உட்கார வச்சுட்டு நீங்க என்னத்த பெரிய அறிவார்ந்த சிந்தனைகள் எல்லாம் எங்க இருந்து பார்க்க போறீங்க எனக்கு தெரியல. திடீர்னு ஒரு நாள் முட்டையை தூக்கிட்டு வந்து பர்சன்டேஜுக்கும் வித்தியாசம் தெரியாம முட்டையை தூக்கிட்டு வந்து ஏமாத்துறாரு. ஒரு டைம் திடீர்னு வந்து சனாதன ஒழிப்பு பண்ணுவேங்கிறாரு. இதெல்லாம் வந்து கத்துக்குட்டித்தனத்தினுடைய வெளிப்பாடுகள் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்கிறேன். ஒரு விஏஓ கொல்லப்பட்டால் கண்டிப்பா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அத்தனை வழக்குகள்லயும் அவர் நேர்மையை காட்டியிருக்காரு. அதனால ஒரு ஆள் போட்டு தள்ளிட்டான் அப்படின்னு நீங்க எடுத்துக்கொள்ளணும். நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம். தமிழ்நாட்டுல ஒரு அதிரடியான ஒரு மாற்றத்தை வந்து திமுக அரசு நிகழ்த்தி இருக்கு. என்னன்னு பார்க்கும்போது அமுதா ஐஏஎஸ் மற்றும் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் போன்றவங்க எல்லாம் அதிரடியா இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். 10 மாவட்ட ஆட்சியர்கள் எல்லாம் வந்து இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதோட காரணமாக என்ன ஜி? அமுதா பற்றி உங்களுக்கு சரியா தெரியணும்னா 2011 நினைக்கிறேன், அந்த தேர்தல் போது பணம் கொடுக்க வந்த போது சுத்தி சுத்தி அடிச்சாங்க. மிக நேர்மையான ஒரு அரசு அதிகாரி. ராதாகிருஷ்ணன் ஐயா பத்தி உங்களுக்கு சொல்லணுங்கிறதே இல்ல. அவர் ஏற்கனவே 2 வாட்டி பலிகடை ஆக்கினாங்க. கோவிட் போது அவர் அற்புதமா பணி செய்தாலும் அவர் தான் இந்த டான்ஜெட்கோ விஷயம் சம்பந்தமா, அந்த ஆர்ஜிஆர் விஷயம் சம்பந்தமா, அந்த டெண்டர் விஷயம் சம்பந்தமா அண்ணாமலைக்கு சொல்லிட்டாருன்னு நம்பி அதற்காக சில விஷயங்களை செய்தாங்க. திருப்பி பழையபடி கொண்டு வந்தாங்க. திருப்பி இப்ப தேர்தல் முடிஞ்சிருச்சு. தேர்தல் முடிஞ்ச உடனே யார் சரியா செயல்படாதனால, யார் ரொம்ப நேர்மையா இருந்ததுனால, அவங்க நினைத்ததை அவங்களால சாதிக்க முடியலையோ அது ஒரு பெரிய லிஸ்ட் உதயநிதி கிட்ட போய் சேர்ந்திருக்கும். அதை வைத்துக் கொண்டு இல்லைங்க இவங்களெல்லாம் மாத்திட்டீங்கன்னா இருந்தது, இல்லைன்னா 2026ல இதை விட வேகமா செய்வாங்க, 13ங்கிறது வந்து 39 ஆயிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. ஒரு அரசு தன்னுடைய அதிகாரிகளை மாற்றுவதோ அல்லது காவல்துறை அதிகாரிகளை மாற்றுவதோ எந்த தப்பும் கிடையாது. அதை நம்ம விமர்சிக்கவே கூடாது. அது வேற விஷயம். ஆனால் இந்த பிரிட்டிஷ் காலங்காலத்துல வந்த ஒரு கூட்டு குடும்பத்தை பிரிக்கிறதுக்காகவே அவன் வந்து டிரான்ஸ்பர்னு ஒரு விஷயத்தை சொன்னான். 4 வருஷத்துக்கு ஒரு முறை டிரான்ஸ்பர்னு எதுக்கு சொன்னான்னா கூட்டு குடும்பத்தை பிரிக்கிறதுக்காக தான் அவன் சொன்னான். அதே மாதிரி நீங்க இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க, நீங்க இந்த பக்கம் மாறி போனீங்கன்னா நல்லதுன்னு அவன் அந்த அயோக்கியத்தனம் பண்ண அந்த பிரிட்டிஷ்கார மாதிரி நாமளும் பண்ண ஆரம்பிச்சோம்னா அது தவறு. ஆனால் இதெல்லாம் ரொட்டீனான ஒரு விஷயம், ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனால் தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில கூட இந்த மாற்றம்ங்கிற தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கலாம் ஒரு சிலருக்கு. திமுக அரசு மீது அரசியல் விமர்சகர்களும் சரி, சமூக ஆர்வலர்களும் இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. எந்த இடத்துல ஒரு குற்றம் வந்து நடக்கிறதோ அங்க வந்து எந்த மாதிரியான நடவடிக்கை திமுக அரசு எடுக்குதுன்னா அங்க உள்ள அதிகாரிகளை இடமாற்றம் செய்வதையே அவங்களோட தீர்வாக இருக்கு, வேற எந்த நடவடிக்கையும் திமுக அரசு எடுக்கல அப்படின்னு சொல்லி திமுக அரசு மீது ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். இதை எப்படி பாருங்க? அதான் இது உட்கார வச்சு ஒருத்தனுக்கு நிறைய பணம் கொடுத்து ஏகப்பட்ட வாக்கெல்லாம் போட்டு திரும்ப திரும்ப ஜெயிக்க வச்சிங்க அப்படின்னு சொன்னா கலகலப்பு சந்தானம் மாதிரி, ஏய் நீ போய் இந்த மூட்டையை அங்க எடுத்து வை, அந்த மூட்டையை கொண்டு போய் நீ இங்க வை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மோசமான ஒரு ஆட்சி. உதயநிதி ஐயா எல்லாம் உட்கார வச்சுட்டு நீங்க என்னத்த பெரிய அறிவார்ந்த சிந்தனைகள் எல்லாம் எங்க இருந்து பார்க்க போறீங்க எனக்கு தெரியல. ஒரு யாரா இருந்தாலும் எல்லாருக்கும் அறிவு இருக்கு, அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்ல.
யாராக இருந்தாலும் கூடி பேசி எது கரெக்ட் அதன் அடிப்படையில நம்ம பண்ணணும்னு நினைச்சு பண்ணியிருந்தா எந்த குழப்பமும் இருக்காது. திடீர்னு ஒரு நாள் முட்டையை தூக்கிட்டு வந்து பர்சன்டேஜுக்கும் வித்தியாசம் தெரியாம முட்டையை தூக்கிட்டு வந்து ஏமாத்துறாரு. ஒரு ஒரு டைம் திடீர்னு வந்து சனாதன ஒழிப்பு பண்ணுவேங்கிறாரு. இதெல்லாம் வந்து கத்துக்குட்டித்தனத்தினுடைய வெளிப்பாடுகள் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்கிறேன். ஆனால் அதிகாரிகளை மாற்றுவதற்கான காரணம் கண்டிப்பாக ஒரு விஏஓ கொல்லப்பட்டால் கண்டிப்பா அந்த அந்த இடத்துல இருக்கக்கூடிய அத்தனை வழக்குகள்லயும் அவர் நேர்மையை காட்டியிருக்காரு. அதனால ஒரு ஆள் போட்டு தள்ளிட்டான் அப்படின்னு நீங்க எடுத்துக்கொள்ளணும். பிஎஸ்பி மாதிரி ஒரு கட்சி அமைதியாக அதனுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அது பெருசா ஆர்ப்பாட்டம் மாநாடெல்லாம் நடத்தி எனக்கு 3 சீட்டு கொடு 2 சீட்டு கொடுன்னு யாரையும் கேட்கல. அப்படின்னும் போது அவங்களை தகர்த்தி விட்டால்தான் நல்லது அப்படிங்கறது வந்து நடக்கும். அதே மாதிரியே காவல்துறை அதிகாரிகளையும் இந்த ஏங்க நீங்க போய் நான் ஒருத்தன் போய் கொலை செய்யறான், 6 பேரோ 10 பேரோ கொலை செய்யறாங்க. கொலை செஞ்சுட்டு அவங்களே திடீர்னு தன்னை தியாகி ஆக்கிட்டு ஐயோ நான் கொலை செஞ்சுட்டேன், தமிழ்நாடு போலீஸ் என்ன விடாது, நானே போய் சரணடைகிறேன்னு வந்து சரணடைகிறான். சரணடைகிறவன்லாம் ஒருத்தன் என்கவுண்டர்ல செத்து போறான் அப்படின்னு சொன்னா இது மக்களுக்கு புரியாதா? எதனால இது நடந்திருக்கு? அவன் எதையோ ஒரு உண்மையை சொல்ல வர்றான் அல்லது ஏதோ ஒரு பொய்யை ஏத்துக்கிட மறுக்கிறான். அதனால அவனை வந்து கொன்னுட்டாங்க அப்படிங்கறத நம்ம எடுத்துக்க முடியாதா? இது எல்லாமே 2026 வரைக்கும் நடக்கும். இதை விட மோசமா இருக்காதுங்கிற ஒரு நம்பிக்கையில மட்டும்தான் நம்ம காலத்தை தள்ள முடியும். 26க்கு பிறகும் திமுக இங்க இருந்ததுன்னா ஆண்டவன் தன்னையே காப்பாத்திக் கொள்வதற்கு வாய்ப்பில்லை. அதுதான் என்னுடைய அபிப்பிராயம். இது எல்லாமே இன்னைக்கு உதயநிதி ஐயா அப்படிங்கிற ஒருத்தர் எடுக்கிற முடிவுகளுக்குள்ள போகுது. அது ஆரோக்கியமானது இல்ல திமுகவை பொறுத்த வரைக்கும். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி கேஜி. நன்றி, வணக்கம்.